உங்க ஹனிமூனை கெடுத்ததே நான் தான். ஆமா, ஏற்காடுக்கு தானே ஹனிமூன் போனீங்க? அங்க ரூம்க்கு போலீஸ் ரைடெல்லாம் வந்திருந்தாங்கல்ல? அதுக்கு காரணமும் நான் தான். உன் பெரியத்தா சரவணன் இருக்கார்ல, சரவணன், அவர் குடிச்சிட்டு வந்து ஆபீஸ்ல பிரச்சனை பண்ணி பியோனை அடிச்சிட்டு போனதை சாதகமா பயன்படுத்தி இந்த கேஸ்ல உன் சின்னத்தா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு உன்னையும் உன் புருஷனையும் ஹனிமூன் கொண்டாட விடாம அவசர அவசரமா இங்க ஓடி வர வச்சதும் நான் தான். உங்க 2 பேரோட நிழல் கூட வந்துச்சோ என்னவோ எனக்கு தெரியாது. ஆனா நான் உங்க கூடவே தான் வந்துட்டு இருந்தேன். எதுக்குங்க மேடம்? எதுக்கு? நான் என் வாழ்க்கையை உங்ககிட்ட ஒப்படைக்க தயாரா இருக்கேனே. அதுக்கப்புறமும் எதுக்காக நீங்க இப்படி ஒரு வேலையை பண்ணணும்? எதுக்கு இந்த வேண்டாத வேலை பண்ணணும்? அது வேண்டாத வேலைலாம் இல்ல, வேணுங்கிறதுக்கான வேலை. நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்ன மாதிரி கார்த்தியே என்னை தேடி வந்து என் காலில் விழுந்து கதறணும். என்னை ஏத்துக்கோ ரம்யா, ஏத்துக்கோ ரம்யான்னு கெஞ்சு துடிக்கணும். அதுக்காக நான் பார்த்த வேலை தான் எல்லாமே. வேணாங்க மேடம், வேணாம். ஆத்திரத்துல என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டே இருக்கீங்க. சின்ன தானையும் உங்க கால்ல விழ வைக்கிற அளவுக்கு அவரு எந்த தப்புமே பண்ணல. நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட அதத்தான் சொல்லிட்டு இருக்கேன். நடந்த எங்க கல்யாணத்துக்கும் சின்னத்தானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவரை சம்மதிச்சு எங்க கல்யாணம் நடக்கல மேடம். ரோட்ல போயிட்டு இருக்கிறப்போ யாரோ ஒருத்தர் பண்ற தப்பால நமக்கு விபத்து நடக்கிறது இல்லையா? அதே மாதிரி நடந்த ஒரு விபத்து தான் எங்களோட கல்யாணம். பெரியத்தான் பண்ண தப்பால சின்னத்தா சம்மந்தமே இல்லாம இந்த கல்யாணம்ன்ற விபத்துல மாட்டிக்கிட்டாரு. அந்த விபத்துல இருந்து சின்னத்தான காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க பழி வாங்கணும்னு துடிக்கிறீங்க. நீங்க ஏன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? நீங்க என்ன புரிஞ்சுக்கலன்னா கூட பரவாயில்ல. சின்னத்தான நீங்க உசுர காதலிச்சீங்கல்ல, அவரை நீங்க புரிஞ்சு வச்சிருக்கிறது இவ்வளவுதானா? சொல்லுங்க ரம்யா. ஏய், உன்கிட்ட எந்த விளக்கமும் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீ முதல்ல வெளியில போ. இல்ல ரம்யா, இல்ல. நீங்க சின்னத்தா மேல அபாண்டமா போட்டிருக்கிற பொய் கேஸ வாபஸ் வாங்க வைக்காம நான் இங்க இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். என்னாச்சு இப்ப சவுண்ட் ஜாஸ்தியா வருது? ஓ, என்னைய மிரட்டுறியா நீ? நான் மிரட்டல ரம்யா. நீங்க பண்ண பாவத்துக்கு பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்றேன். முடியாதுன்னா என்ன பண்ணுவ? ஸ்டேஷன் லாக்அப்ல இருக்கிறது நீங்க காதலிக்கிற உங்களோட கார்த்தி. நீங்க அவரை காப்பாத்த வேண்டாமா? இங்க பாரு, இப்படியெல்லாம் சொல்லி என் மனச மாத்தி உன் புருஷனை காப்பாத்தலான்னு நினைக்காத. வெளியில போ முதல்ல. ரம்யா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. கார்த்தி மனசுல நான் தான் இருக்கேன்னு நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவன் கூட ஜோடி போட்டு நல்லா ஹனிமூனுக்கு கிளம்பி போனியே, இதெல்லாம் என்ன சொல்றது? ச்சே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இங்க பாரு, கார்த்தி மனசுல நீ இல்ல நான் தான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு நீ கழுத்தை நீட்டி தாலிய வாங்கிக்கிட்டல. ஐயோ, எனக்கு தெரியாது தெரியாது தெரியாது. நீங்களும் சின்ன தனம் காதலிக்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் இந்த கல்யாணத்தை நடக்கவே விட்டுருக்க மாட்டேன். சரி, அப்ப உனக்கு தெரியாது. ஆனா இப்ப உனக்கு தெரியும் தானே? தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கார்த்தி கூட வெக்கமே இல்லாம ஹனிமூன் கிளம்பி போனியே, அதுக்கு என்ன சொல்ற? ரம்யா! ஏய், என்ன கத்துற? ஏன் ரூம்குள்ள வந்து என்னையே கத்துறியா? வெளியில போடி. ஐயோ ரம்யா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஏய், நான் வெளியில போடின்னு சொன்னேன்ல. நான் சொல்றத கொஞ்சமாச்சும் கேளுங்க. சொல்லிக்கிட்டே இருக்க. வெளிய போடி.
மரியாதையா வெளியில போயிரு. நீ என்ன முயற்சி பண்ணாலும் உன் புருஷனை வெளியே எடுக்க முடியவே முடியாது. போ, நீயா நானான்னு பாத்துடலாம். இதுக்கு மேல ஒரு செகண்ட் நீ நின்னாலும் உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது. நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க ரம்யா. இதுக்காக நிச்சயம் ஒரு நாள் கண்டிப்பா வருத்தப்படுவீங்க. அந்த திருட்டு கேஸ் என்னாச்சு? விசாரிக்க போயிருக்காங்க சார். ஆமா, அந்த ரோந்து போனவங்களா? வந்துருவாங்க சார். எல்லாரையும் நல்லா விசாரிக்க சொல்லுங்க. சரிங்க சார். சின்னதா, ஏய் புளிமுட்டை, நீ எதுக்கு இங்க வந்த? வீட்டுக்கு போ. நீங்க இங்க இருக்கிறப்போ நான் இதுக்கு வெளியே போனோம். ஏன் இப்படிலாம் பேசுற? எனக்கு ஒண்ணும் இல்ல. நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் வந்துடுறேன். நான் உங்களை கூட்டிட்டு தான் இங்க இருந்து போவேன். அதுக்காக தான் இன்ஸ்பெக்டரை பார்த்து பேச வந்திருக்கேன். இங்க பாரு, நீ இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறதுனால ஒன்னும் ஆக போறது இல்ல.